வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். இது சுடு சாதத்துக்கு கூட 2 ஸ்பூன் பருப்பு பொடி நெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் போட்டு கூட சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 3/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 7 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4-5 கட்டி நம்ம பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வாய்வுங்கிறதால நம்ம பெருங்காயம் நிறையா சேர்த்தோன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் நிறைய சேர்க்கணும். இப்போ எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா வாசம் வருங்க. அந்தளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. சில பேர் பாசிப்பருப்புக்கு பதில் உளுந்தும் சேர்ப்பாங்க. உளுந்து ஸ்மெல் பிடிக்கிறவங்க நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதில் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே பாசிப்பருப்பு தான் சேர்ப்பேன், அது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நீங்கள் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த பருப்பு பொடியும் செய்கிறது. நீங்கள் செஞ்சு 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி பெருங்காயத்தை இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயத்தை எல்லாம் பருப்பெல்லாம் வறுத்து நம்ம மிக்சியில் சேர்க்கும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தூள் பெருங்காயம் வறுத்து தான் இருக்கும், அதனால் நம்ம திரும்ப வறுக்க தேவையில்லை. இப்போ பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம மிளகு சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொரித்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கல் உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்குறதுனால பருப்பு பொடியும் கெட்டு போகாமல் இருக்கும், சேம் டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நான் பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்கல. பூண்டு சேர்த்தோன்னா சீக்கிரமே கெட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெறும் பருப்பு பொடி இப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.